அதன் மூலமாக உங்களது மனதிற்கினிய, உங்களது அன்புக்குரிய காதலருடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பேசி உங்களுடைய பழைய பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்யக்கூடிய யோகம் அதன் மூலமாக இருக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டா இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் நண்பர்களே. ஸோ அனைவருமே இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தவறவிட மாட்டீங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சித்தர்களின் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களையும் அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. இன்றைய தினம் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாள். மேலும் முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினம். மேலும் இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரம் என்பதால் பெருமாள் வழிபாடும் செய்யலாம். இன்றைய தினம் நீங்கள் விரதம் இருப்பதால் 2 பயன்கள். ஒன்று சஷ்டி விரதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக திருவோண விரதம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு பெருமாள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். எனவே ஒரு விரதம் இருப்பதன் மூலமாக 2 விதமான விரதம் இருக்கும் பலன்களை நீங்கள் பெற முடியும். முருகன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு சேர்க்க உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 7 சனி பகவான் சிறப்பான நிலையில் ஆட்சி பலம் பெற்று இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திரனுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் 9ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று நல்ல நிலையில் காணப்படுகிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களின் மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. உங்களது திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் இப்போது கிடைக்கும். எனவே வாய்ப்புகளை தேடி நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பணிகள் வேலைகள் சற்று அதிகமாகவே இருந்தாலும் உங்களது உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு தேவையான பணத்தை கடனாக நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை மிக சிறப்பான காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க. உங்களது அன்புக்குரிய உங்களது மனதிற்கினிய உங்களது காதலரின் இனிமையான இன்னொரு பக்கம் இன்றைய தினம் வெளிப்படும் என்பதால் அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பதுங்க. பொதுவாகவே இப்பொழுது உங்களுக்கு நல்ல நேரம் கண்டிப்பாக இருக்கு. உங்களது திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் தேவையில்லாத சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையின் வெறுப்பை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் உதவி கட்டாயமாக தேவைங்க. உங்களது நண்பர்கள் யாராவது மன இறுக்கத்தோடு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையான உதவிகளும் ஆலோசனையும் நீங்கள் தேடி சென்று வழங்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் கண்டறிய முடியும். ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை நீங்கள் செய்து மன மகிழ்ச்சி பெற முடியுங்க. உங்களது காரியங்களில் சின்ன தடைகள் இருந்தாலும் பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் தடைகளை நினைத்து தாமதங்களை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களது காரியங்களில் உங்களது திறமைகளை முழுமையாக பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு சுவையான உணவு மற்றும் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாக உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அமையக்கூடிய நாள் இன்றைய தினமாக அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை அதிகரிக்குங்க. நயமாக பேசி உங்களுக்கு வர வேண்டிய வாராக்கடன்களை பழைய பாக்கிகளை வசூல் செய்யக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிதி நிலைமை அதன் மூலமாக உங்களுக்கு மேம்படக்கூடிய நல்ல சூழ்நிலை அமையுங்க. இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். எனவே உங்களுடைய சப்போர்ட் இருந்தால்தான் எங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் ஒரு என்கரேஜ் அமைகிறதுனால உங்களுக்கும் அதனால் பெனிஃபிட் இருக்குங்க. உங்களுக்கு தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதல் தினசரி கிடைத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு நாள் முன்னதாகவே அட்வான்ஸ்டாகவே உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் சந்திரன் கலரை யூஸ் பண்ணலாம். சாண்டல் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும்.
மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் சில அதிரடியான மாற்றங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. சில நல்ல மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அந்த செய்திகள் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே பயணங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டாம். மனதில் புதிய புதிய சிந்தனைகள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இன்னைக்கு உதயமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் உங்கள் மனதில் தோன்றும். அதில் நல்லவற்றை நீங்கள் உங்களது நண்பர்களுடன் டிஸ்கஸ் செய்து முயற்சிகள் செய்யலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அதில் நல்ல பலன்கள், முன்னேற்றங்கள் உண்டுங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது அலுவலக பணிகளில் சக ஊழியர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் உங்களது கற்பனை வளம் அதிகரிக்குங்க. அதன் மூலமாக எழுத்துத் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நன்றி நண்பர்களே, நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது பொண்ணான கருத்துக்கள் எதுவோ அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பதிவிடலாம். உங்களுக்கு எப்பொழுதுமே நமது சேனலுடைய ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கணும்னா நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. உங்களுக்கும் அதனால தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது ராசி பலன்களை பார்க்க ஏதுவாக உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.